வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் சரத் பாபு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கொத்தமங்கலம் கிராமத்தில் வைர தேரோட்டம் நடந்துச்சு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே போய் வரோம், வீடியோ எடுத்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், அது போய் பார்த்தாக்கல மோப்பில் பார்த்தா கச்சேரி மாரி இது பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிருந்தான். இங்கே என்ன சிறப்பு, கொத்தமங்கலத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, எங்கள் ஊர்லெலாம் ஒரு தேர் தான் இப்போ மாரியம்மன் மட்டும். ஆனால் இங்கே மட்டும் 3 தேர், அதாவது 3 தேர் இழுப்பாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு பேச்சியம்மன், அது பெண்கள் இழுக்கிறது. அடுத்து பிள்ளையார் நினைக்கிறேன், பிள்ளையார் அது இளைஞர்கள் யார் வேணும் இழுக்கலாம். அடுத்தது மாரியம்மன் பெரிய ஆளுகள் இழுக்கிறது. பெரிய ஆளுகள் எல்லோரும் சேர்ந்து இருக்கலாம். அதை தான் பெரிய ஆள் இருக்காது. இதுமாதிரி 3 தேர் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய இது நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கொத்தமங்கலம் கிராமத்தில் நடக்கும். இதுதான் இதோட சிறப்பு. கொத்தமங்கலத்தில் உள்ள சிறப்பு என்னென்னா 3 தேர் இழுக்கிறது தான் சிறப்பு. ஃபஸ்ட்டு பேச்சியம்மன் போவாங்க, வழி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையார் போவாங்க. அதுக்கப்புறம் தான் மாரியம்மன், 3வது மாரியம்மன் இழுத்துமா. அந்த பாருங்கள், இது இந்த தேரில் மாரியம்மன் வருது. மாரியம்மன் தேர், இது மாரியம்மனுடைய தேர். ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இது மாரியம்மன் தேரா. இது பிள்ளையார். இதில் பிள்ளையார் வரும் கொஞ்சம், இது ஒரு சின்ன. இதுக்கப்புறம் பேச்சியம்மன், அது பேச்சியம்மன். இதில் பேச்சியம்மன். முதல்ல அந்த பேச்சியம்மன் அந்த இதுதான் பெண்கள் இழுத்து போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த எங்கள் பிள்ளையெல்லாம் ஐஸ்கிரீம் போன வாக்கில் இடங்கனாக்கில் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துச்சு. என் பிள்ளையோட வாப்பு அக்கா தங்கச்சி எல்லாம் நின்று சாப்பிட கிளம்பிச்சு. ஓகே, சாப்பிட்டுட்டு நம்ம அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லி இதுனியாச்சு. நான் ஜாலியாக அவனை வீடியோ எடுத்துக்கும். நாங்கள் தான் இந்த தடவை வெள்ளைனே போயாச்சு. கூட்டம் கடுமையான கூட்டம். அப்புறம் வர பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகும்போது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட்டம் கடுமையான கூட்டம். இது அந்த மோப்பில் அந்த இது ஃபுல்லாக எடுத்து பார்ப்போம், இப்படி மாரியம்மன் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக எடுத்து பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. மாரியம்மன் கொத்தமங்கலத்து ஸ்ரீ முத்து மாரியம்மன். இதெல்லாம் கடைகள். இதெல்லாம் கொஞ்சம் தான் காமிச்சது, கொஞ்சம் தான். இது கடை கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் சுற்றி இந்த இதை சுற்றி இந்த போன வாக்கில் ஐஸ்கிரீம் தின்னு முடிச்ச வாக்கில் அடுத்தது பொம்மையை வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இதுதான் வேலை. இதுதான் பேச்சியம்மன். இந்த போய்ட்டு நம்ம இதுதான் பேச்சியம்மன் இருக்குது. 3 பேர் ஒரு ரிச்சா இருக்குது. பேச்சியம்மன், பிள்ளையார், வந்துட்டு மாரியம்மனுடைய இது. பேச்சியம்மனுக்கு எல்லாம் சாயம் போடுறாங்க. பெண்கள் தான் ஃபுல்லாக அந்த இடத்துல பெண்கள் தான் இழுக்க போகிறாங்க. அதனால் பெண்கள் தான் ஃபுல்லாக நிற்கிறாங்க இந்த இடத்துல. பாருங்கள், எல்லாம் கயிறில் போய் பிடிச்சாச்சு. சொன்ன உடனே இழுத்தும் போகிறதேன் அப்படின்னு எல்லோரும் ரெடியாக நிற்கிறார்கள். ஓகே, சூப்பராக இருக்கும். ஆனால் 3 தேர் போகுது. நம்ம ஊர்லெலாம், எங்கள் ஊர்லெலாம் பார்த்தா ஒரு தேர் தான் இருக்கும். ஆனால் 3 தேர் பிள்ளையார். இதுக்கப்புறம் பிள்ளையார் வருவாங்க. இது பேச்சியம்மன் ஃபஸ்ட்டு போய் வழி நடத்துகிறாங்க. முன்னாடி போகிறது பெண்கள் பாருங்கள், இழுத்தும் போய் பாருங்கள். பிள்ளையார் வர அப்போ இதில் பிள்ளையார் வருவாங்க. இந்த இதில் இளைஞர்கள் யாரும் இருக்காங்க. ஆனால் குறிப்பாக இளைஞர்கள் இதில் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு நமக்கு தெரியாது. அதனால் தெரிஞ்ச மட்டும் சொல்கிறேன். எல்லாம் இருப்பாங்க. பிள்ளையார் போட்டுருக்காங்க. அடுத்து இதுக்கப்புறம் 3வது பேர் மாரியம்மன். மாரியம்மன் அவங்க கொஞ்சம் நல்லா தெரியாது. மூளையை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இழுத்து மூளை நிற்கிது. அந்த மூளையை கொஞ்சம் இழுக்கலாம் சூப்பராக இருக்குது. கடுமையான கூட்டம். இப்போலாம் கடுமையான கூட்டம். கூட்டத்தில் ரொம்ப எடுக்க முடியாததுனால கூட்டம் நல்லா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஜாலியாக போயிட்டு தேர் இருக்கிறது ஒரு இதுதான். தேர் இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வீடியோ எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு. அந்த போயிட்டு பிள்ளையார் அங்கே போயிட்டுருக்கு. பின்னாடி நம்ம மாரியம்மன் போயிட்டுருக்கு. இந்த கடைகள்
அங்கே ஒரு பகுதி பார்த்தோம், இதில் ஒரு பகுதி. இந்த கடை இதெல்லாம் சுற்றி மாரியம்மன் கோயிலை சுற்றி கடைகள் தான் ஃபுல்லாக, நிறையா கடை. நம்ம எங்கள் ஊரில் வேணால் கொஞ்சம் கடை தான், இங்கெல்லாம் நிறையா கடை, கடுமையான கடைகள் கூட இங்கே வந்து கடைகள் கூட. ஓகே, கொஞ்சம் தான் எடுத்தேன். ஓகே, எப்படி வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரத் பாபு. பாய்.